இந்த குடிசைகள் தீப்பிடிச்சு எரியுது. ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் போகல, அமைச்சர் பெருமக்கள் போகல. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்காவை சார்ந்த தொண்டர்கள் அவங்க உதவி செய்ய போறாங்க. தாவேக்காங்கிற கட்சியின் மீது கொள்கை ரீதியான விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா இந்த செயல் உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவங்க அரசியல் செய்ய போனாங்க, அவங்க விளம்பரம் தேட போனாங்க, அதுக்காகவாவது போனாங்கல்ல. உதவி செய்வதற்கு போனவர்களை காவல்துறை தடுக்கிறாங்க. தடுத்து நிறுத்தி கங்காவதி என்கிற ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் தமிழ்ச்செல்வி என்கிற பெண்ணை ஊட்சு காலால் உதைத்திருக்காங்க, அவங்களுடைய ஆடையை பிடிச்சு இழுத்திருக்காங்க, மானபங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அந்த காட்சிகளை பார்க்கும்போதே காவல்துறை அராஜகம் ஒழிக, காவல்துறை அராஜகம் ஒழிகங்கிற முழக்கத்தை போடுறாங்க. உதவி செய்ய போன பெண்களை, உதவி செய்ய போன கட்சிக்காரங்களை எப்படி நடத்தணும்? ஆனா ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் போய் ஒரு பொருளை கொடுக்க போறான். அவன் ஒன்றும் கஞ்சா விற்க போலையே, கங்காவதியோ தமிழ்ச்செல்வியோ அந்த பகுதியில் கஞ்சா விற்க போலையே, அவங்க ஒன்றும் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடலையே. கஞ்சா விற்கிறவன், ஆமீன் விற்கிறவன், கொக்கைன் விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், இந்த மாதிரியான சேட்டையில் ஈடுபடுறவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. தவறான செயல்களில் ஒழுக்கக்கடன செயலில் ஈடுபட்டா அவனை ஸ்டேஷனில் உட்கார வச்சு பிரியாணி வாங்கி கொடுத்து பாதுகாக்குது. ஆனால் மக்களுக்கு உதவி செய்ய போனா அவனை காலால எட்டி உதைப்பது, அவங்களை அடிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்திருக்கு? உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா